அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லி விநாயகர் என்ன பண்ணார்? அம்மா அப்பாவை சுற்றி வந்து மாங்கனியை வாங்கி சாப்பிட்டார். முதல்ல ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை வீட்லேயும் இருக்கும் வெளியிலையும் இருக்கும். இப்போ சம்பாத்தியம் இல்லாத மனுஷனை மனைவி விரும்ப மாட்டா, பிள்ளை விரும்பாது, தாய் எல்லாமே விரும்ப மாட்டாங்க. அப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் நிறுவனத்தில் நல்ல வருமானம் வந்தால் தான் அதுக்கு வந்து தொழில் நல்லா ஓடி அதன் மூலம் வருமானம் வரும். அப்போ தொழில் சரியாக ஓடலை அப்படின்னா அதுக்கு என்ன சார் பரிகாரம்? எந்த மந்திரம் தந்திரம் எதுவும் தேவையில்லை. நான் சொல்கிற பொருள்களை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து வருகை வந்துள்ள ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி நிறுவனர் மதிப்பிற்குரிய ஏழுமலை ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்று தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. ஓம் ஓம். ஐயா கேட்குதுங்களா? நல்லா கேட்குது. இருகுழை கோமலம் தாள் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. என் குருநாதர் மருதமலை குருஜி அவர்களை வணங்கி என்னை என்னாலும் வழிநடத்தக்கூடிய என்னுடைய குலதெய்வமாகிய அங்காள பரமேஸ்வரை மனதிலே எண்ணி என் உரையை தூக்குகின்றேன். பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரிகாரம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிளாஸ் போட்டிருப்போம். தாந்திரிக வகுப்பு கிட்டத்தட்ட 1000 வகுப்பு. கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, மதுரை இந்த மாதிரி மருதமலை குருஜியோடு இணைஞ்சி கிட்டத்தட்ட 1000 கிளாஸ்னால் பார்த்துங்க எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கண்ணா. அதுபோல் நிறைய பரிகாரங்களை வகுப்பை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஐயாவோடு இருந்து அந்த பரிகாரங்களை தான் உள்வாங்கி ஒரு 1000கணக்கான பரிகாரங்களில் ஒரு 100 பரிகாரங்களை நான் செஞ்சு அதில் வந்து மீண்ட பிறகு தான் அந்த பரிகாரத்தை பிறருக்கு சொல்கிறது. முதல்ல நாம் வெற்றி பெறணும், அப்புறம் பிறருக்கு சொல்லணுன்ற விதிப்படி நிறைய பரிகாரம் இருந்தாலும் கூட ஒரு சில பரிகாரங்களை நம்ம செஞ்சு அதை அனுபவத்தில் வெற்றி பெறணுன்றது தான் பரிகாரம். இப்போ பரிகாரம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அந்த பரிகாரம் சொல்கிறத செய்கிறதில்ல யாரும். இந்த காதால் வாங்கி இந்த காதால் விட்டுடுறோம், யாரும் செய்கிறதில்ல பரிகாரம். ஆனால் ஒரு சில பேர் செய்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து காசிக்கு போனாலும் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பரிகாரத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ண ஒரு நபரை நான் பார்த்துருக்கேன். 2 ஜாதகமாக வந்துட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை. அந்த பையன் கல்யாணம் வேணான்றான். அவர் ஜோசியர் என்ன சொன்னாங்களோ அத்தனை பரிகாரமும் செஞ்சுட்டாரு, இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நான் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி சொல்கிறீங்கன்னாப்புல அது ஜோதிட விதி. 48 டிகிரி விலகி போயிடுச்சு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள இடைவெளி. அதனால் திருமணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் விட்டுருங்க. திருமணம் இல்லாத திருமணமே பண்ணாமல் வேணால் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்ந்துக்கலாம் அவ்வளோன்னு சொல்லி விட்டுட்டா இன்னமும் கல்யாணம் ஆகலைங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. 49 வயசு நடக்குது அந்த தம்பிக்கு. அதனால் பரிகாரம் அவர் செஞ்ச மாதிரி நான் இன்ன வரலையும் நான் பார்க்கலிங்க. பரிகாரம் இன்ன வரலையும் யாரும் செஞ்சு தான் சரித்திரம் இல்லை. ஒரே நாளில் எங்கே பல ஆயிரம் கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய பரிகாரம்லாம் பண்ணி நடக்கலை. அப்போ நடக்கணுன்ற விதி இருந்தால் மட்டும்தான் அந்த பரிகாரம் கூட பலிக்கும், இல்லை பலிக்காது. சரி சார், தாந்திரிக பரிகாரம்னா என்ன சார் அப்படின்னா, தாந்திரிகம் அப்படின்றது என்னென்னா அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லி விநாயகர் என்ன பண்ணார்? அம்மா அப்பாவை சுற்றி வந்து மாங்கனியை வாங்கி வாங்கிட்டார் இல்லையா? ஆனால் மாந்திரிகன்றது என்ன அப்படின்னா உலகத்தை மயில் மேலே ஏறி முருகர் சுற்றி வந்த மாதிரி மாந்திரிகம். கொஞ்சம் லேட்டாகும். இப்போ தாந்திரிகத்துக்கு எந்த மந்திரமோ எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். அதனால தான் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போது தமிழகத்தில். சரிங்களா? அந்த வகையில் நாமும் 2 பரிகாரங்களை சொல்லி வைப்போம், எளிய பரிகாரங்களை சொல்லி வைப்போம். சரி, முதல்ல உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை வீட்லேயும் இருக்கும் வெளியிலையும் இருக்கும். இப்போ சம்பாத்தியம் இல்லாத மனுஷனை மனைவி விரும்ப மாட்டா, பிள்ளை விரும்பாது, தாய் எல்லாமே விரும்ப மாட்டாங்க. அப்போ வருமானம் சம்பாத்தியம் பண்ணுறவங்கள தான் விரும்புவாங்க. சம்பாத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. பெரிய ஒரு வீடுகளில் பாருங்கள், பெரிய வயசானவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை பையனுக்கு சொன்னால் அந்த பையன் என்ன சொல்லுவான், எனக்கு எல்லாம் தெரியும் வேலை பெறப்பான்ருவான். இப்போ வருமானம் இல்லாத நிலையில் தான் அந்த பிரச்சனை வரும்.
அதுவே வருமானம் வந்ததுன்னா எல்லாமே கை கூப்பி அவங்களுக்கு எல்லாம் சரண்டர் பண்ணுவாங்க. அதனால் இந்த வருமானம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது தொழில் மூலம் பண்ணலாம். ஒரு தொழில் செய்வாங்க, இல்லை ஒரு வேலையில் இருப்பாங்க, அப்படி இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் நிறுவனத்தில் நல்ல வருமானம் வந்தால் தான் அதுக்கு வந்து தொழில் நல்லா ஓடி அதன் மூலம் வருமானம் வரும். அப்போ தொழில் சரியாக ஓடலை அப்படின்னா அதுக்கு என்ன சார் பரிகாரம்? எந்த மந்திரம் தந்திரம் எதுவும் தேவையில்லை. நான் சொல்கிற பொருள்களை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், அந்த தொழில் நிறுவனம் சிறப்பாக ஓடும், தொழில் நன்றாக நடக்கும், வருமானம் வரும். அது என்ன சார் அப்படின்னா, எப்பயுமே நல்ல இடத்துல தான் உட்காருவோம். நம்ம குப்பை கூல இடத்துல உட்கார மாட்டோம். வாசனை உள்ள இடம், நாற்றம் அடிக்கிறது மூக்கு பிடிச்சிட்டு போயிடும். நாற்றம் அடிக்குதுன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கே அப்படின்னா மகாலட்சுமிக்கு எப்படி இல்லைங்களா? இப்போ மகாலட்சுமி ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம வாசனை நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றணும் அந்த இடத்த. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல வந்து 1 லிட்டர் பன்னீர் வாங்கிங்க. பச்சை கற்பூரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். கோமியம், கல்லுப்பு, மஞ்சத்தூள், பன்னீர், பச்சை கற்பூரம், கோமியம், கல்லுப்பு, மஞ்சத்தூள், இந்த பொருட்களாம் நல்லா வாங்கி வச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். மஞ்சத்தூள் வாங்கி வச்சுக்கலாம், இது ஈஸியானது தான், எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதே போல் பன்னீர் வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். இப்போ வந்து எல்லா மளிகைகள்லையும் கிடைக்குது பன்னீர். ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க அதை. அந்த ரோஸ் வாட்டர் வாங்கிக்கிங்க. அப்போ மஞ்சத்தூள், ரோஸ் வாட்டரு, அது பன்னீர். பச்சை கற்பூரம்ன்றது அவங்க கேட்டாவே கொடுப்பாங்க. அப்புறம் கல் உப்பு, சரிங்களா? இந்த மஞ்சத்தூள், ரோஸ் வாட்டரு, பச்சை கற்பூரம், அப்புறம் கல் உப்பு, கோமியம், இது கூட ஜாதிக்காய் இருந்ததுன்னா நாட்டு மருந்துகளில் ஒரு 50 கிராம் வாங்கிக்கிங்க. ஒரு 4-3 நசுக்குங்க. கல்லால் நசுக்கி மிக்சியில் போட்டு ஆட்டி தூளாக வச்சுக்கிங்க. இன்னும் வாசனையாக இருக்கணும், இன்னும் வருமானம் வரணும்னா இந்த ஜாதிக்காவோட கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்பையும் கூட சேர்க்கணும். ஏலக்காய் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு அடித்து ஒரு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிங்க. நீங்கள் அரைக்கும் போதே 100 அடிக்கு அந்த வாசனை அடிக்கும். அப்போ இது வந்து பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை ஈக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேறு கடைக்கு போகிற ஒரு நபரை இந்த கடையில் வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்தை தூண்டுறது தான் அந்த பச்சை கற்பூரத்தினுடைய வேலை. கோமியன்றது சகல தோஷத்தை நிவர்த்தி பண்ணும், சரிங்களா? மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உரையக்கூடிய ஒரு பொருள். இப்போ இந்த பொருட்கள்லாம் ஒன்றா சேர்க்கணும். அப்போ நீங்கள் ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், அதே போல் கிராம்பு, இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கல்லுப்பு, இந்த மாதிரி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வச்சுங்க. இந்த ட்ரையான பொருட்கள்லாம் அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கிங்க. 1 லிட்டர் தண்ணியில் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு கலக்கி கடை திறந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு அதை வாசலுக்கு தெளிச்சிருங்க. வியாபாரம் அதிகமாகும், வாடிக்கையாளர் அதிகமாகும், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். வரும்ல, வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அற்புதமாக யாரும் செய்யக்கூடிய பரிகாரம் தான். ஆனால் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்காம அது பரிகாரம் பலிக்குமாலாம் கேட்கக்கூடாது. அதனால் இது அற்புதமாக எங்களுடைய கிளைண்ட்டுக்கு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். நல்லா இருக்கு. அதனால் இது வந்து வியாபார ஸ்தலங்களுக்கு தெளிப்பதற்கு அற்புதமாக இருக்கும். இதுவே உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு வியாபாரத்தை பண்ணி கொடுக்கும். இன்னொன்று அடுத்து இந்த ஓகேங்களா. அடுத்து 2வது பரிகாரம் என்ன அப்படின்னா, அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுத போவாங்கள்ல, அரசு வேலைக்கு நிறைய பேர் எழுதிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10-15 டைம் எழுதுகிற ஆள்லாம் இருக்குது. அப்படி அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த எக்ஸாமை எழுத போகிற அன்னைக்கு அதுக்கு முன்னையே இந்த வேலையை செஞ்சு வச்சிடணும். அதாவது இந்த அரசுக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன் தான். அவருடைய மூலிகை வந்து எருக்கு, அதுவும் வெள்ளெருக்கு ரொம்ப பெஸ்ட்டு. வெள்ளை எருக்கன் பூ அதை எடுத்து ஒரு பௌர்ணமி நாள், பௌர்ணமியில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அன்னைக்கு பூச நட்சத்திரம் கூட இருந்ததுன்னா இன்னும் நல்லது. ஒரு பௌர்ணமி நாளில் வெள்ளெருக்கு பூவை கைப்படாமல் பறிக்கணும். சார் கைப்படாமல் எப்படி பறிக்கணும் அப்படின்னா, கையில் வந்து க்ளவுஸ் மாட்டிக்கிங்க, இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் இது பண்ணி அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும். காய வச்சு நயலில் உலர்த்தி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்.
அந்த எக்ஸாம் போகும்போது போட்டித் தேர்வுகளுக்கு செல்லும்போது இந்த பூவை பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக 99% நீங்கள் வந்து வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் என்னுடைய கிளைண்டுக்கு ஒரு 15 பேர்த்துக்கு சொல்லி 10 பேருக்கு வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் 5 பேர்த்து என்ன சார் கிடைக்கல அப்படின்னா, ஒரு சில பரிகாரங்கள் பலிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பலிக்காது. நாம் என்ன கடவுளா? அப்படி இல்லை, நாம் ஒரு முயற்சி பண்ணுறோம், வாய்ப்பு இருக்குது. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் அந்த அந்த விஷயம் இருக்குது. முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள், இது அற்புதமாக பலன் தருங்க. ஒரு 5 பேர்த்துக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா, அவங்களுடைய தசா புத்தியும் கூட வரணும். ஏன்னா தலையிலே உன் மதியிலே உன் விதியிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றி இருக்க முடியாதுன்னு கண்ணதாசன் சொல்றார். உன் விதியில் இருந்தால் தான் மதியில் தோணும். இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது, சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு மனசில் வந்தால் தான் இங்கே கோயிலுக்கு போக முடியும். விதியை மாற்ற முடியும், எல்லாம் மாற்ற முடியாது. சரிங்களா? அடுத்து 3வது பரிகாரம். இது வந்து பணம் சிக்கல் இருக்குங்க. பணம் வேணான்றவங்க விட்ருங்க, பிரச்சனை இல்லை. பணம் வேணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக எந்த மந்திரம் சொல்ல வேணாம். ஆனால் உங்களுக்கு ஓரளவு மூலிகை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு பௌர்ணமி நாளில், நல்ல நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் ஒரு நள்ளிரவு 12 மணிக்கு முல்லை செடி இருக்குது இல்லைங்களா, முல்லை செடிக்கு பக்கத்தில் போங்க. 12-1 மணிக்கு போனீங்கன்னா ஒரு சில கொடிக்கு மட்டும் இப்படி ஆடிட்டு இருக்கும். லைட்டாக அப்படி இப்படி இது கொடி காற்றுல ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கும். அந்த இது முல்லையுடைய முல்லையுடைய அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, முல்லை நுனியை சுண்டு விரல் படாமல் எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வெள்ளி தாயத்தில் போட்டு, தாயத்து கூட என்னென்ன சேர்க்கணுமோ பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். கட்டிக்கலாம், இல்லை பேக்கெட்டில் வச்சுக்கலாம், உங்கள் கல்லாவில் போட்டுங்க. இது வந்து மகாலட்சுமி விஷயம். முல்லை அந்த செடியுடைய அந்த மொக்கு, அதாவது நுனி பார்த்தீங்களா, அந்த நுனி தான் ஆடிட்டுருக்கும். அதில் தான் பவர் அதிகமாக இருக்கும். இது வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா இருக்குது. நான் செஞ்சு 3 வருஷம் ஆகுது. எதிர்பார்க்குறத விட நான் நல்லா தான் இருக்கேன், வருமானமும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது அனுபவத்தில் செஞ்ச விஷயம், எங்கள் குருநாதர் சொன்ன விஷயம் தான். அது மருதமலை குறித்து சொன்ன விஷயம் தான். இதை நான் அவர் சொல்லும் போதெல்லாம் நான் எடுத்துக்கிறதில்லை. அவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பரிகாரம் சொல்லுவார். ஆனால் கிளாஸில் சொல்கிறது 10-15 பரிகாரம் தான். ஆனால் 1 மணி நேரத்தில் ஒரு 100 பரிகாரம் வந்துடும். அப்படி வந்த விஷயத்தில் சில விஷயங்களை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு டைம் கிடைக்கும் போது செஞ்சு பார்க்கும்போது அது வெற்றியாகவே ஆகுது. அதே போல் அந்த முல்லைப்பூவுடைய நுனியை எடுத்து வச்சு தாயத்து பண்ணலாம், வேறையும் தாயத்து போட்டு நீங்கள் அடைச்சி வைக்கலாம். அது பௌர்ணமியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, நம்ம வருமானத்தை அதிகமாக்கும். சரிங்க, அடுத்தது கணவன் மனைவி பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் ஒரு லைட் எரியணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு நெகட்டிவும் ஒரு பாசிட்டிவ் வேணும் இல்லைங்களா? அதே போல் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையாக தான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு சிறப்பான பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த மூலிகைக்கு உணர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எது அப்படின்னா, உயர்ந்த மூலிகை எதுனா தொட்டாசினிங்க தான். இந்த தொட்டாசினிங்க அதே போல் அற்புதமான ஒரு நாளில் நீங்கள் காப்பு கட்டி எடுக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்ச எடுக்கலாம், நான் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். காப்பு கட்டி, இன்னொன்று நல்ல விஷயம் தெரிஞ்சால், இந்த ஒன்றை வந்து நான் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறேன், இவங்க ஒற்றுமைக்காக வேண்டி அதுக்கிட்ட சங்கல்பம் வச்சு நீங்கள் வந்து அந்த செடியை வேறு மட்டும் எடுத்துக்கணும், பிடுங்கக்கூடாது. தேவையான மட்டும் இவ்வளோ தான் தேவைப்படும், ஒரு தாயத்துக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். அந்த தாயத்தை எடுத்து தாயத்தில் போட்டு அடைச்சி, யார் பேச்சு கேட்கலையோ, கணவன் பேச்சு கேட்கலாம், மனைவி தாயத்தை கட்டிக்கலாம், இல்லை மனைவி கேட்கலாம், கணவர் அந்த தாயத்தை கட்டிக்கலாம், பயன்படுத்தலாம். இப்படி வச்சுருந்தா கணவர் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். வேறு தான் இது தொட்டாசினிங்க தாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அற்புதமான ஒரு மூலிகை. இன்னும் ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை வந்து கொஞ்சம் வித்தியாசமான மூலிகை. அது எல்லா இடங்களையும் கிடைக்கும், ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் கிடைக்க மாட்டுது. சரிங்களா? இதை வந்து தாந்திரிக பரிகாரம். அதே போல் கோயில் பரிகாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு அற்புதமாக இருக்கும். அதே போல் அர்த்தநாரீஸ்வரருடைய கோயில் இருந்ததுன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தொழிலையோ குடும்பத்திலையோ வேறு நிலம் சார்ந்த விஷயங்களையோ உங்களுக்கு வந்து தடைப்படுது அப்படின்னா, நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தினுடைய அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா, அந்த எப்படிப்பட்ட தடைப்பட்ட காரியமும் அற்புதம் நடந்துருங்க. ஏன்னா அங்கே சிவனும் பார்வதியும் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட சொன்னால் சங்கடம், ஆனால் 2 பேர் இருக்கிறத சொல்லும்போது அற்புதமாக 100% பரிகாரம் அழகாக பழிக்குங்க. இது எங்கள் ஊருக்கு பக்கத்தில், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ரிஷிவந்தியம்னு ஒரு ஊர் இருக்குது. ரிஷிவந்தியத்தில் ரிஷிகள் வந்த இடம்னு பேர், அதுக்கு தான் ரிஷிவந்தியம்னு பேர். அற்புதமான கோயில். அது வந்து சுயம்பு லிங்கம்.
அங்கே வந்து நீங்கள் தேன் அபிஷேகம் பண்ணீங்கன்னா தேன் அபிஷேகம் பண்ணும்போது அம்பாள் உருவம் தெரியும். இது உண்மையாக நீங்கள் போய் பண்ணாலும் 1 லிட்டர் தேன் வாங்கிட்டு போயிட்டு மிச்சம் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லா அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு உங்களையும் நிற்க வச்சு அந்த அபிஷேகம் பண்ணும்போது காட்டுவாங்க. அம்பாள் உருவம் அப்படியே தெரியும், எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அது ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழில், பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே சரியாயிடுங்க. இது அற்புதமான பரிகாரம். இது வந்து கோயில் பரிகாரம். ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது அற்புதமாக இருக்கும். சின்ன ஊர் தாங்க, ஆனால் அற்புதமான பலம் தரும். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா நினச்சது நடக்கும். ஜெயிக்கவே முடியலன்றவங்க அந்த கோயிலுக்கு போகலாம். ஆமாங்க, அந்த தொகுதி தாங்க. ஆமாங்க ஐயா. ஆமாம் ஆமாம், இல்லை இல்லையா, பெரிய ஊர் வந்து சின்னது தாங்க ஐயா. அதனால் இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதுக்கு பரிகாரம் சொல்லிடுறேன். ஆ, இது எனக்கு வேணும் சார் அப்படின்னா சொல்லுங்கள். ஆ, சீக்கிரமாக அடைக்கணும். ஆ ஐயா, கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருமானத்தை அதிகமாக்கணும். எந்த பரிகாரம் வேலை செய்யாது. நம்ம வருமானத்தை அதிகமாக்கும் போது தான் கடனை அடைக்க முடியும். நீங்கள் திருச்சி அறைக்கு போனாலும் கடை அடையாது, வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் கடை அடையாது. வருமானத்தை அதிகமாக்கணும். அதுக்கு மகாலட்சுமி வசியம் பண்ணுங்க. மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து பணம் வேணும்னு நினச்சிங்க பாருங்கள். ஒவ்வொரு ஆளுக்கும் இப்போ சதீஷ்குமார் கிட்ட வந்தால் ஜோசியம் பார்க்கலாம். இதுவே வேறு ஐயா கிட்ட பணம் போட்டோ எடுக்கலாம், சரிங்களா? அதுபோல் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வேலை வச்சுக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் எது? மகாலட்சுமி, பெருமாள் தான். அதே போல் முக்தியை தரக்கூடியவர் சிவன், பார்வதி. காக்கக்கூடிய கடவுள் பெருமாள், சரஸ்வதி. இப்போ இவங்க இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்போ அவங்கவுங்க இடத்துக்கு போனோம்னா அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா யோகநாத் குருஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும். இதை கேட்ட உங்களுக்கும் எப்போ வேணாலும் போகலாங்க. காலை 7 to 12, அப்புறம் 4 மணிக்கு மேலே 5 ஆமாம், கிழமையெல்லாம் கிடக்குது. எந்த கிழமையும் போகலாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குதுங்க. நான் உண்மையாக அற்புதமான விஷயம். அதே போல் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா ஏழுமலை ஐயா அவருக்கு துரைசாமி ஐயா அவர்கள் சின்ன மரியாதை செய்வார்கள். ஏதாவது நாள் அந்த மாதிரி பௌர்ணமி நாள் தான்.